எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒரு பிகினர் யூடியூபருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்து வந்திருக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா அது பிகினர் யூடியூபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானே ஒரு பிகினர் யூடியூபர் தான். அதுக்காக தான். அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னா, ஒரு பிகினர் யூடியூபருக்கு ஒரு ஒரு முக்கியமான தேவை என்னென்னா, ஒரு மைக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நார்மல் மைக் யூஸ் பண்ணிங்கன்னா, அது பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் சத்தம் கேட்கும், இரைச்சல் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோவில் போடும்போது பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு அது ஒரு எரிச்சலை கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடியோ பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நாய்ஸ் இல்லாமல் ஒரு நம்ம பேசுறது மட்டும் கேட்குற மாதிரி ஒரு பெஸ்ட்டான மைக் இருந்துச்சுன்னா அவங்க பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், வீடியோ வியூஸ் நிறையாவும் போகும். அதுக்காகவே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மைக்கு வாங்கிட்டு இருக்கேன். அது வந்துட்டு ரேட்டெல்லாம் அதிகம்லாம் கிடையாது. ஒரு பிகினர் யூடியூபருக்கு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்கக்கூடிய ரேட்டில் இருக்கிற ஒரு மைக்கு தான். இருங்க காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். இதுதான் அந்த மைக்கு. அதாவது கிரேனாரோ ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது வந்துட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சட்டையில் மாட்டிட்டு எப்படி வேணும் யூஸ் பண்ணலாம். இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் முழுசாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சொன்ன மாதிரியே இது பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் என்ன பார்த்திங்கன்னா, இந்த மைக்கில் 3 நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு கொடுத்துருக்குறான். அது மூலிமா பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடினா கூட அந்த நாய்ஸ் இதில் கேட்காதான். அதே மாதிரி அக்கம் பக்கம் ஏதாவது இரைச்சல் இருந்தால் கூட அதுவும் இதில் கேட்காதான். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையிலே ஒர்த்தா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். இந்த மைக்குக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோமா? பார்த்தீங்களா, ஒரு மைக்கு, அப்புறம் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு அடாப்டர் இருக்குது. அப்புறம் தான் இது வேறு எடுக்க முடியல. வந்துடு. இது பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள். இது பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் கேபிள். அது கூட ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துறான். இந்த மைக்கிலே பார்த்திங்கன்னா இந்த ஃபர் இது வேறு கொடுத்துறான். இது பார்த்திங்கன்னா இருக்கிற நாய்ஸை நல்லா கேன்சல் பண்ணி கொடுக்குமா. இப்போ கூட நான் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஒரு ஒயர்டு மைக்கில் தான். இது கூட உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இரைச்சலாக தான் கேட்கும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மைக்கை போட்டுட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் பேசியிருக்கிற மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு ஒயர்டு மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கிரேனாரோ மைக்கோட அடாப்டர். இது மொபைலில் வந்து இன்சர்ட் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா 2 எல்இடி லைட் கொடுத்துருக்குறோம். இதை வந்து மொபைல் இன்சர்ட் பண்ணோன்னா இது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா மைக்கு பின்னாடி பட்டன் இருக்குது. ஒரு 3 செகண்டு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். வாங்க, இப்போது நீங்கள் இந்த மைக்கில் எப்படி நாய்ஸும் இந்த மைக் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறதையும் நீங்களே டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா எனக்குமே தெரியாது, நானே இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு நானே வந்து டெஸ்ட் பண்ண முடியும். சரி, இதை வந்து கழட்டிடுவோம். சரி, இதை வந்துட்டு மொபைலில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு மைக்கை வந்துட்டு ஆன் பண்ணிடுவோம், ஓகேவா? ஒரு 3 செகண்ட் வந்துட்டு அழுத்தி பிடிக்கலாம். இது வந்து ஃபர்ரு வந்து மறைக்கிறதுனால ஒரு இதாக இருக்குது. சரி, ஓகே. இந்தா ஓகே, பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு மைக்கு. இப்போ வந்துட்டு இது நார்மலாக இருக்குது. இப்போ வந்துட்டு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். வெளியெல்லாம் சத்தம் கேட்குது. இது இங்கே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பனில் தான் இருக்கும். கீழே வந்துட்டு எதாவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கும் பயங்கரமாக அடிக்கும். அது நார்மல் மைக்கில் நானும் படாத கூட பட்டேன். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் வந்துட்டு பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஓடுவாங்க. நாய் ஒரு பக்கம் வரைக்கும், வண்டி ஒரு பக்கம் போவோம். அதெல்லாம் மைக்கில் அதுக்கெல்லாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். அப்புறம் நமக்கு வெறுப்பாயிடும். அதுக்காக தான் இந்த மைக் வாங்கினேன். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா நார்மல் மோடில் தான் இருக்குது. இந்த சமயத்தில்
வாய்ஸ் எப்படி இருக்குது, சைடில் இருக்கிற மற்ற நாய்ஸில் எப்படி கேட்குதுங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஒன் டைம் அழுத்தினோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு மோடு ஆன் ஆகிடும். சரி அழுத்துறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லேடி லைட்டு பிளிங்காக எரியும். ஒரு டைம் அழுத்துறோம் பாருங்கள். ஒரு டைம் அழுத்தினோம்னா இந்த மாதிரி ஒன் டைம் வந்துட்டு பிளிங்காக எரியும். இப்போ வந்துட்டு நாய்ஸ் எப்படி இருக்குது, என்னோடய வாய்ஸ் எப்படி கேட்குது, தெளிவாக இருக்குதா, அக்கம் பக்கம் நாய்ஸில் எப்படி இருக்குது, ஏதாச்சும் எக்கோ அடிக்குதாங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ஃபேன் வேறு போடல. இப்போ ஃபேன் போட்டே பார்த்துருவோம் சாருங்க. இப்போ வந்துட்டு ஃபேன் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இதோட நாய்ஸு இந்த ஃபஸ்ட்டு மோடில் கேட்குதாங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அடுத்தது செகண்ட் மோட் ஆன் பண்ணுமா. செகண்ட் மோடு ஒரு பெரிய மேட்டரில் இல்லை, சும்மா மறுபடியும் ஒரு டைம் அழுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 டைம் பிளிங்காக எரியும், அவ்வளோதான். இப்போ என்னோடய வாய்ஸ் கிளியர் எப்படி இருக்குது, அக்கம் பக்கம் நாய்ஸ்லாம் எப்படி கேட்குது, என்னை வெளியே குருவிலாம் கத்திட்டு இருக்குது, அதில் கேட்குதா என்னதுங்கிறது நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். கீழே வேறு பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது அவங்களோட வாய்ஸும் கேட்குதா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு தேர்ட் மோடு போயிடுவோம். அதுவும் ஒரு பெரிய மேட்டரில் இல்லை. இன்னொரு டைம் அழுத்துனீங்க அப்படின்னா இன்னொரு டைம் அழுத்தோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா 3 டைம் பிளிங்காகி எரியும், அவ்வளோதான். இது வந்துட்டு இருக்கிற லாஸ்ட் மோடுக்கு வந்துடுச்சு. இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே சுத்தமாக எல்லா நாய்ஸுமே கிளியர் பண்ணிட்டு நம்ம வாய்ஸை மட்டுமே தெளிவாக கேட்க வைக்கிற மோடு. இப்போ என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குது, கீழே வேறு ஒரு அக்கா மரத்தில் புடச்சிட்டு இருக்கிறாங்க, அதில் கேட்குதான்னு சொல்லுங்கள். வெளியே பாட்டு சத்தெல்லாம் இருக்குது. இப்போ ஃபேன் போடுவோம், ஃபேனோட நாய்ஸ் கேட்குதான்னு பார்க்கலாம். ஃபேன் போட்டேன். ஃபேன் போட்டதுக்கப்புறம் நாய்ஸ் எப்படி இருக்குது. எனக்கு பொதுவாக எல்லாம் பேசலாம் வராது, இதுதான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது எதுக்காக நான் வந்துட்டு இவ்வளோ மெனக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, பிகினர் யூடியூபருக்கு தேவைப்படும் இல்லையா. ஏன்னா அவங்களாம் வந்துட்டு 10,000 20,000 மைக்கெல்லாம் வாங்க முடியாது. அவங்களுக்காகவே வந்தது. நானே அப்படி தான். எனக்குமே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஒரு மைக் வேணுங்கிறதுக்காக இது இது பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிள் இருக்குது. நான் அதுக்கான லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் கீழே, நீங்கள் வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 788. இது வந்து சிங்கிள் மைக்கும் இதே மாதிரி டபுள் மைக்கும் இருக்குது. அது வந்து ரேட் இது வந்துட்டு ரேட் 788. அதில் ஒரு ஆஃபர் கொடுத்தா அதில் ஒரு 100 குறைச்சிட்டு 688 கொடுத்தான். அப்புறம் பேக்கிங் சார்ஜ் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போட்டு ஒரு 74 ரூபா போட்டான். அப்புறம் மைக் வந்துட்டு வந்துச்சு. நான் வந்து இல்லை ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன். நான் வந்து இது எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிறது அமேசானில் வாங்கினேன். ஓகேவா. சரி இப்போ வந்துட்டு வாய்ஸில் எப்படி கிளியராக கேட்குதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் வேலை செய்யுதா, இல்லை எக்கோவுக்கு அடிக்குதா, இல்லை வாய்ஸ் மட்டும் கிளியராக கேட்குதாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டு கமெண்ட் போட்டு விடுங்க. வரட்டா.